ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முருகேஷ். நீங்கள் பார்த்தீங்கன்னா டாம் ரைடர் கேமிங் சேனல். ஸோ ஓகே, ஸோ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் 3. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கலாம், ஸோ இந்த டேஷாக இருக்கலாம். ஸோ இந்த டேஷ் என்னென்னா, ஸோ இந்த பிளேஸ் தான் உங்களோட வியூ போர்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த பிளேஸ்க்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதான் ஃபஸ்ட்டு வியூ ஆகும். ஓகேவா? அது கீழே இருக்கிறதெல்லாம் எம்டி ஸ்பேசஸ். ஓகேவா? எம்டி ஸ்பேசஸ் கீழேயும் நீங்கள் ஏதாவது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக அது இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணாக்கி என்ன இருக்கலாம், இன்சர்ட் நியூ ஆப்ஜெக்ட் ஆர் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணோடனே வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ ப்ராஜெக்ட்ஸ்க்கு இன்சர்ட் பண்ண போகிறோம் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதில் எதனாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறதுல எல்லாமே எங்கே இருக்குன்னா ஜென்ரலில் இருக்குல்ல, அந்த ஜென்ரலில் இருக்கிறது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ 9 பேட்ச், ஃபங்க்ஷன், பார்ட்டிகிள்ஸ், ஷேடோ லைட், ஸ்ப்ரைட் ஃபாண்ட்டு, டெக்ஸ்ட்டு, பேக்ரவுண்டு, டைல் மேப். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாமே நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ண போகிறது. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஒரு டைல்டு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ டைல்டு பேக்ரவுண்ட் கொடுத்தோன்னா என்னன்னா, டைல் பேக்ரவுண்ட், டைல் மேப் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம மேக்ஸிமம் டைல்டு பேக்ரவுண்டு தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ டைல் பேக்ரவுண்ட் கொடுத்து இன்சர்ட்னு கொடுக்கலாம். ஆர் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இதோட நேம் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் நேம் வந்து என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் பேக்ரவுண்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, பேக்ரவுண்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்டு கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், இன்சர்ட்னு கொடுக்குறேன். ஓகேவா? இன்சர்ட் கொடுத்தோன்னா அடுத்தது வந்து இந்த மாதிரி மாறி என்னோட கர்சர் என்ன இருக்குல்ல, அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி மாறும். ஸோ இப்போ ஒரு கிளிக் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதான் வந்து எடிட்டர். ஓகேவா? நம்ம வந்து பார்த்தோம்ல, எல்லாமே நம்ம என்ன ஆப்ஜெக்ட் இன்சர்ட் பண்ணுறோமோ, அதாவது ஜென்ரலில் இருக்க ஆப்ஜெக்ட் எல்லாமே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே தான் வரும், இந்த எடிட்டருக்குள்ளே தான் வரும். சரி, இப்போ நம்ம இந்த ப்ளேஸில் வந்து என்ன கொடுக்கணும்னா என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வச்சுட்டு, ஸோ நார்மலாக பெயிண்டில் இருக்குமே அதே மாதிரி ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ கிராப்பு, ரீசைஸு, ரொட்டேட்டு, ஸோ மிரரு, காப்பி பேஸ்ட்டு, கட் காப்பி, அன்டு, ரீடு, ஜூம் இன், ஜூம் அவுட், ப்ளா. ஸோ எல்லாமே இதில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது போக உங்களுக்கு வந்து வெளியே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் எனக்கு வந்து வெளியே இருக்குது அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஸோ நான் இதை கிளிக் பண்ணி என்னோடய பேக்ரவுண்ட் இமேஜை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகே, வெயிட், டவுன்லோட்ஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேனே, ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேனே, ஃப்ரீ பண்டில், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அதை எடுத்துக்கிட்டாக்கி அதில் இருக்கும் பிளாட்ஃபார்ம் பேக், 9 பேட்ச் பேக். சரி, ஓகே, நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏண்டா க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்த உடனே டேரெக்டாக என்ன இருக்கலாம், இந்த ரீசைஸை கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரெச் இமேஜ். ஸோ எதுக்காகனாக்கி அது பின்னாடி யூஸ் ஆகும். சப்போஸ் நம்ம வந்து இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், அதாவது இந்த பிளேஸ் வரைக்கும் இருந்தனாக்கி, ஆனால் இமேஜோட சைஸ் எவ்வளோ தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பிளேஸ் வந்து எம்டியாக தெரியும் நமக்கு. அதுக்காக ஸோ கொடுத்துட்டு சேவ் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ டைல் பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்தோம். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் அந்த டைல் பேக்ரவுண்ட். ஓகேவா? ஸோ அந்த இமேஜ் வந்து மல்டிப்புளாக நமக்கு வந்து எவ்வளோ வியூ பண்ணாலுமே அது வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம இதை டைல் பேக்ரவுண்ட் கொடுத்தோம். ஸோ நான் இந்த ப்ளேஸில் வைக்கிறேன் இதை. ஸோ வச்சு நான் இவ்வளோ தூரம் இழுத்து விட்டுக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரன் பண்ணுறது இதுனா F5 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆர் என்ன பண்ணணும்னா என்ன இருக்கலாம், இது கொடுங்க. அப்படி இல்லைனாக்கி இதில் போய் ப்ரீவியூ லேஅவுட் டீபக் பண்ணால் டீபக் பண்ணிக்கலாம். சரியா? நான் ரன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கனாக்கி இதை விட வந்து ஸ்பீடாக இருக்கும். ஸோ நான் ஆஃப்லைன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்களா, என்னோடய இமேஜ் வந்து இதில் ஆட் ஆகிட்டு, அதாவது நான் அதில் கொடுத்துருந்து இதில் ஆட் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ நான் பெருசாக்கி வேணாலும் பார்த்துக்கிறேன். சரியா? ஸோ ஆட் ஆகிட்டு, ஸோ அது கொஞ்சம் கீழே தள்ளியிருக்கேன். நான் வியூ போட்டுக்கு நான் மேலே வச்சுருக்கிறதுனால அப்படி தெரியுது. ஸோ நான் இப்போ இவ்வளோ தூரத்தில் வச்சுட்டு போய் ரன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இப்போ பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. சரியா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஆட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இது வந்து ஒரு ஃப்ளோர் மாதிரி. ஓகேவா? ஸோ ஆன் த ஃப்ளோர், ஒரு ஃப்ளோர் மாதிரி. இந்த ஃப்ளோரில் நம்மளோட கேரக்டர் யாராவது இருந்தாலும் அவங்க இருக்கணும், ரன் ஆகணும். தட் மீன்ஸ் அந்த ஃப்ளோருக்கு மேலே இருக்கணும், அந்த மாதிரி வைக்கணும்.
ஸோ இதான் ஃப்ளோரு. ஸோ இந்த ஃப்ளோருக்கு நம்ம என்ன பிஹேவியர் கொடுக்கலாம்? ஸோ பிஹேவியர் மீன்ஸ் ஒரு கார்னாக்கி காரால் மூவ் பண்ண முடியும், அதாவது முன்னாடி போக முடியும், பின்னாடி வர முடியும், டேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு காருக்கும் பிஹேவியர் இருக்குது, ஒவ்வொரு பர்சனுக்கும் பிஹேவியர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பிஹேவியர் கொடுக்கும். அது எப்படி கொடுக்கலாம்னு பாருங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஆட் பிஹேவியர்னு இருக்கும். ஆர் அப்படி இல்லைனாக்கி நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி ஆடு பிஹேவியர். ஓகேவா? ஸோ பிஹேவியர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே என்ன இருக்கோ அதேமாதிரி தான் இங்கேயும் காமிக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கொடுத்து நீங்கள் பிஹேவியர் கொடுங்க. ஸோ பிஹேவியர் கொடுத்தோன்னே பிஹேவியர் டேப் வரும். இதில் பார்த்தீங்கன்னாக்கி இவ்வளோ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பிஹேவியர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம மோஸ்ட்டாக சாலிட் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ சாலிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, சாலிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ இருக்குது. ஸோ இதில் நமக்கு எதெல்லாம் தேவையோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஸோ நான் இப்போ சாலிட் யூஸ் பண்ணேன். சாலிட்னாக்கி ஒரு கல்லுன்னு சாலிட் பிளேஸ், எப்படி சொல்ல, நீங்கள் ஃப்ளோரண்ட்டே வச்சுக்கோங்க இதை. ஸோ இதை வந்து எந்த ஆப்ஜெக்ட்டுமே தாண்டி போக முடியாது, அதாவது அதில்னாக்கி அதில் மட்டும்தான் இருக்க முடியும். அதில் கலூஷன் ஆகும், அதாவது மோதிக்கும். சரியா? மோதிக்கும். அப்படின்னா அது மேலே இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இது டெஸ்ட்ராய் ஆகாது, இல்லை அது மேலே கீழோடி போக முடியாது, அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஆட் கொடுக்குறேன். ஸோ ஆட் கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு இது வந்து சாலிட். ஓகேவா? சாலிட் பிஹேவியர். சரியா? இப்போ நான் உடனே மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணி டைல் மேப் கொடுத்தேன்னா இப்போ ஸ்ப்ரைட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்ப்ரைட்னா என்னன்னாக்கி இப்போ நம்ம கேரக்டர் ஸ்ப்ரைட்டு, எனி ஸ்ப்ரைட்டுன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ கேரக்டர்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்ப்ரைட்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போது ஒரு கலர் சூஸ் பண்ணி, இல்லை நான் இதே செலக்ட் பண்ணிட்டு இதை கொடுத்து என்னோடய ஸ்ப்ரைட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ இதான் இப்போ என்னோடய ஸ்ப்ரைட். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். அது என்னன்னாக்கி ஒயிட் கலர் கொடுத்ததுனால அது வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா தெரியுதா? ஸோ இப்போ வந்து இது ஸ்ப்ரைட். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா என்ன ஆகும்னா, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நான் ரன் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்குது, எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. ஓகேவா? ஏன்னா நான் இதுக்கு எந்த பிஹேவியருமே கொடுக்கல, ஜஸ்ட் நான் அதை இன்சர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ நான் இப்போ இதுக்கு பிஹேவியர் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு என்ன பிஹேவியர் கொடுக்க போகிறேன்? பிளாட்ஃபார்ம்னு ஒரு பிஹேவியர் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிளாட்ஃபார்ம் பிஹேவியர் கொடுத்தோன்னா, பிளாட்ஃபார்ம் கேன் பி ரன், ஜம்ப் த்ரூ, எக்ஸட்ரா. ஓகேவா? அதாவது ஒரு பர்சன் மாதிரி தான். ஓகேவா? அதால் ஜம்ப் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கும். சரியா? ஸோ பிளாட்ஃபார்ம் அது வந்து டிஃபால்ட்டாக கண்ட்ரோல்ஸையும் நமக்கு வந்து இது பண்ணிக்கும். நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ அதாவது WASD, அது ப்ளஸ்ஸு அப் அண்ட் ஏரோ, டவுன் ஏரோ, ரைட் அண்ட் லெஃப்ட் ஏரோ, தீஸ் கீஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நான் ஆட் பண்ணிட்டு இப்போ கொடுக்குறேன். சரியா? கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் ரன் பண்ண இப்போ என்ன ஆகும் பாருங்கள். ஸோ ரன் பண்ணோடனே எனக்கு வந்து ஸ்ப்ரைட் வந்து ஆட் ஆகிட்டு. ஓகேவா? ஜம்ப் பண்ணுது, மூவ் பண்ண முடியுது என்னால். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் ஆகிட்டு. ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போகும். ஓ மை காட், கீழே விழுந்துட்டது. ஓகே, நான் ரீலோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த சைடு வந்து நான் இது வைக்கல, அதனால் கீழே விழுந்திருக்கோம். ஓகே, சரியா? இப்போ ஸ்ப்ரைட் வச்சுட்டேன். இப்போ வந்து சாலிடுனா என்னென்னு பார்த்தீங்களா? இதில் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த சாலிடுங்கிறத நான் எடுத்துருந்தேன். ஓகேவா? இந்த பிஹேவியரில் போய் சாலிடை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுனா, அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அதுக்கு கீழே விழுந்து போயிடும். ஓகேவா? அதாவது அது கூட எந்த இதுவுமே இல்லாமல். ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆன் த ஃப்ளோர் எல்லாத்தையுமே சாலிடாக கொடுக்குறோம். சரியா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது. பிஹேவியர்ஸ், அப்புறம் வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you later.